வணக்கம். இன்றைய செய்திகள். மதுரையில் ஓய்வு பெற்ற ஆசிரியையிடம் 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பாக லண்டனில் உள்ள அந்த ஆசிரியையின் மகன் முதலமைச்சர் விஜய்க்கு புகார் அனுப்பி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் NGO காலனியைச் சேர்ந்தவர் சீனித்தா என்பவர் ஆவார். இவர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் உள்ள அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக இருந்து கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றார். ஓய்வூதிய பலன் மாத ஓய்வூதியம் பெற கள்ளிக்குடி வட்டார கல்வி அலுவலர் முத்துக்குமார் 40,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றார் என்று புகார் அளித்தார். இது குறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். இந்நிலையில் லண்டனில் பொறியாளராக பணியாற்றும் அந்த ஆசிரியையின் மகன் சதீஷ் அங்கிருந்து முதலமைச்சர் விஜய் அறிவித்த லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்கும் தமிழக அரசின் வாட்ஸ்அப் எண், முதலமைச்சர் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு புகார் அனுப்பியுள்ளார். அதில் என் தாய் சீனித்தாய் ஓய்வு பெற்ற பின் ஓய்வூதிய ஒப்புதல் நடவடிக்கைகளுக்கு தடையில்லா மற்றும் நிலுவையில்லா சான்று நோ அப்ஜெக்ஷன் நோ டியூ சர்டிபிகேட் பெற BEOவுக்கு 40,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளார். ஓய்வூதிய பலன்கள் கிடைத்த நிலையில் மாத ஓய்வூதியம் கிடைக்க விடாமல் இழுத்தடிக்கின்றனர். ஓய்வூதியம் கிடைக்கவும் 40,000 ரூபாயை திரும்ப பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சீனித்தாய் கூறுகையில், ஓய்வு பெறுவதற்கு முன்பிருந்தே BEOவுக்காக என்னிடம் தலைமை ஆசிரியர் வாசுதேவன் பேசி இந்த தொகையை பெற்றார். துபாயில் உள்ள எனது மற்றொரு மகன் ரோஹித் தான் 30,000 ரூபாயை வாசுதேவனுக்கு அனுப்பினார். நான் 5,000 ரூபாய் BEOவிடம் நேரில் கொடுத்தேன். என் புகார் மீது சரிவர விசாரிக்கவில்லை என்று கூறினார். சம்பந்தப்பட்ட முத்துக்குமார் இது குறித்து கூறுகையில், புகார் மீது திருமங்கலம் தொடக்க கல்வி DEO விசாரணை நடத்தி புகாரில் உண்மை இல்லை என அறிக்கை அளித்துவிட்டார். நான் யாரிடமும் பணம் கேட்கவில்லை, வாங்கவில்லை என்று கூறியுள்ளார். மின் இணைப்புக்கு 2,000 ரூபாய் வாங்கிய வயர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி அருகே வீட்டு மின் இணைப்பு வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வயர்மேன் ஆறுமுகசாமியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். படிப்பை தொடர முடியாமல் தவித்த பழங்குடியின மாணவர்களை பள்ளியில் சேர்த்துள்ளனர் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர். வால்பாறையை அடுத்துள்ள காடம்பாறை செல்லும் வழியில் உள்ளது கீழ்பூனாஞ்சி செட்டில்மெண்ட். இங்கு புலையர் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை SI ரெஜினா பானு தலைமையிலான போலீசார் பழங்குடியின மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது அங்கு தந்தையை இழந்த 2 குழந்தைகள் படிப்பை தொடர முடியாமல் கடந்த ஓராண்டாக வீட்டிலேயே இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து படிப்பை தொடர முடியாமல் தவித்த 2 பேரையும் ஆடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து வால்பாறை பழங்குடியின மாணவர் உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்தனர். பள்ளியில் சிறுவனை 5ஆம் வகுப்பிலும் சிறுமியை 8ஆம் வகுப்பிலும் சேர்க்கப்பட்டனர். சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசாரின் இந்த நடவடிக்கையை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் நிரந்தர DGP கூட நியமிக்க முடியவில்லை. அரசியல் தலையீடு இல்லாமல் போலீசார் சுதந்திரமாக செயல்பட தாவேக அரசு அனுமதி அளித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறைந்து வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். PAP பாசன திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். PAP பாசன திட்டத்தால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 3.77 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இத்திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனைமலையாறு, நல்லாறு அணை உள்ளிட்ட பாசன கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் கடைமடை விவசாயிகள் வரை முறையாக நீரை பகிர்ந்தளிக்கவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும், திருமூர்த்திமலை சுற்றுலாவை மேம்படுத்த 18 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணை சுற்றுலா மையம் என 2 மையங்களிலும் பூங்கா, படகு இல்லம் என அனைத்து வசதிகளுடன் மேம்படுத்தப்படும். மலைவாழ் மக்களுக்கு ரோடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறியுள்ளார். சீரழிவுக்கு அவர்கள் ஆட்சியில் அதிகரித்திருந்த போதை பழக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே காரணம். திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக நிரந்தரமாக ஒரு DGP கூட நியமிக்கவில்லை. தற்போது தாவேக அரசு அரசியல் தலையீடு இல்லாமல் போலீசார் சுதந்திரமாக செயல்பட அனுமதி அளித்து சட்டம் ஒழுங்கை சரி செய்ய ஆராய்ந்து தெளிவான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்த ஆட்சியை விட குறைந்து வருகிறது என்று அமைச்சர் அருண்ராஜ் பேசியுள்ளார்.
யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். கிணத்துக்கடவு எம்எல்ஏ அலுவலகம் வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கல்குவாரி விதிமீறலுக்கு எதிராக முத்தூர் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்த தகவல் தற்போதுதான் கிடைத்தது. இது குறித்து முறையான விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். யார் தவறு செய்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது உள்ள பல டாஸ்மாக் மதுக்கடைகளின் முன்பாக குப்பை குவிந்து காட்சியளிப்பதுடன் கடை முன் சிலர் படுத்து உறங்குவதும் நடக்கிறது. இதை சரி செய்வதற்காக டாஸ்மாக் மதுக்கடைக்கு பதில் ரெஸ்ட்ரோ பாராக மாற்றுவது, தனியாருக்கு கொடுப்பது, முழுவதுமாக டாஸ்மாகை அகற்றுவது உள்ளிட்டவை கலந்துரையாடலில் உள்ளது. கூடிய விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று அவர் கூறினார். அப்போது ஜனநாயகன் படம் வெளியாவதால் டிக்கெட்டை கூடுதல் விலைக்கு தாவேகாவை சேர்ந்த சிலர் விற்பனை செய்வது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கட்சியில் உள்ள நபர் யாராக இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். யார் தவறு செய்தாலும் தவறுதான். தவறு செய்த நபர் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் உடனடியாக நீக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.